ஃப்ரைடே பிப்ரவரி 22 நைட்டு ஒரு 11:45க்கு ஆளாரமே இல்லாத ரோட்ல வெறும் மூன்லைட் வெளிச்சம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஓரமா ஒரு கார் பார்க் பண்ணிருக்காங்க. அந்த காருக்குள்ள ஒரு கப்பல் இருக்கிறாங்க. அவங்க லவ்வர்ஸ் பக்கத்துல இருக்க மால்ல மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் லவ்வர்ஸ்குள்ள ரொம்பவே ஜாலியாவும் சந்தோஷமாவும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த கப்பல் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் பேரு ஹோலிஸ். அப்புறம் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் லாரியோட அந்த இடத்துல சந்தோஷமா பேசிட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த இடத்துல ஒரு ஆள் வரான். அந்த ஆள் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கான், பயப்படுற மாதிரி இருக்கான். அவன் முகம் தெரியவே இல்லை. அவன் முகம் வந்து மாஸ்க் போட்டு மறைச்சிருக்காங்க, துணி மாஸ்க் போட்டு. ரெண்டு கண்ணு மட்டும் தான் தெரியுது. ஒரு கையில டார்ச் லைட்டும் ஒரு கையில பிஸ்டலும் வச்சிருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் பேச ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவன் கண்ணை காட்டி நான் என்ன சொல்றேனோ அதன்படி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறான். உடனே ஹோலிஸோட கேர்ள் ஃபிரெண்ட் லாரி டக்குன்னு பர்ஸ் அவங்களோட ஹேண்ட்பேக்ல இருக்கிறதெல்லாம் ஓபன் பண்ணி காட்டி, எங்க கிட்ட பணம் எதுவும் இல்ல, எங்க கிட்ட நீ திருடிட்டு போறதுக்கு எதுவுமே இல்ல, தயவு செஞ்சு எங்களை விட்டுருன்னு கெஞ்சுறாங்க. வந்தவன் பணத்தை திருடுறதுக்காக இல்ல. அவன் உடனே தான் கையில இருக்க பிஸ்டலை வச்சு ஹோலிஸோட மண்டையில பலமா 2 தடவை தாக்குறான். ஹோலிஸ்க்கு அந்த இடத்துல ஸ்கல் ஃபிராக்சர் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. லாரேக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. லாரேவை காரை விட்டு வெளியே இறங்க சொல்றான். அங்க தெரியுற ரோட பார்த்து ஓட சொல்றான். லாரேக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்டை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த நேரத்துல லாரேவை ரேப் பண்றாங்க. லாரே எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அங்கிருந்து போய் போலீஸ்க்கு கால் பண்றாங்க. லாரேக்கு சின்னதா தான் அடிபட்டு இருக்கு. ஆனா ஹோலிஸ்க்கு ஸ்கல் ஃபிராக்சர் ஆயிருக்கு. அவர் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காரு. கொலைகாரன் யாரு, அவனோட அடையாளம் என்னங்கறத விசாரிச்சிருக்காங்க. கொலைகாரன் ஒரு 6 அடி உயரம் இருப்பான். ஒரு 30ல இருந்து 40 வயசுக்குள்ள ஒரு ஆள். அவன் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் மேலா கூட இருக்கலாம். இருட்டுல அவனோட ஸ்கின் கலர் பெருசா அந்த அளவுக்கு தெரியல. கொஞ்சம் டேண்ட் ஒயிட் ஸ்கின்னா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 1946ல டெக்சார்கனா டெக்சாஸ் அமெரிக்காவே பயமுறுத்தின ஒரு மர்டர், மூன்லைட் மர்டரை பத்தி தான் டோர் நம்பர் 30ல நம்ம பார்க்க போறோம். டெக்சார்கனா அப்படிங்கிற ஒரு ஊரு அமெரிக்கால இருக்கு. அங்க நடந்த மர்டர் ஸ்டோரி பத்தி தான் நம்ம இங்க பாத்துட்டு இருக்கிறோம். இந்த கொலைகாரன் கொஞ்சம் வித்தியாசமானவன். இவன் வந்து லவ்வர்ஸ மட்டுமே டார்கெட் பண்ணி கொள்றான். அதுவும் ஒரே இடத்துல யுஎஸ் ஹைவே 67 அதே இடத்துல தொடர்ந்து அடுத்த 5 மர்டர் நடக்குது. இவன் யூஸ் பண்ற வெப்பன் வந்து பாத்தீங்க அப்படின்னா .32 கேலிபர் அப்புறம் .22 ரைபிள். இந்த 2 வெப்பன் மட்டும் யூஸ் பண்ணியே கொலை பண்ணியிருக்கான். கொலைகாரனோட மோட்டிவ் வந்து காசோ பணமோ இல்ல திருடனோ அந்த எண்ணமே கிடையாது. இவன் ஒரு செக்ஸ் மேனியா பிடிச்சவன். ஏன்னா இவன் கொலை பண்ற எல்லா பெண்களையும் ரேப் பண்ணிட்டு தான் கொலை பண்றான். முதல் விக்டிம் பார்த்த ஹோலிஸும் லாரேவன் எப்படியோ உயிரோட விட்டுட்டான். ஆனா அவனோட செகண்ட் விக்டிம் பார்த்தவங்கள உயிரோட விடல. செகண்ட் விக்டிம் யாருன்னு பாத்தீங்கன்னா கிர்ஃபின் அண்ட் ஆன்மூர். இவங்களும் இதே இந்த லவ்வர்ஸ் லேன் அந்த இடத்துலதான் இறந்திருக்காங்க. கொலைகாரன் ப்ராப்பரா பிளான் பண்ணி வீக்கெண்ட்ல மட்டும்தான் வந்து கொலை பண்றான். ரொம்ப அவசரப்படாம ஒரு கொலைக்கும் ஒரு 2 வீக்ஸ் இல்ல 3 வீக்ஸ் கேப் விட்டு தான் கொலை பண்றான். போலீசாரால் சால்வ் பண்ண முடியாத கேஸ்ல இதுவும் ஒண்ணுதான். அடுத்தடுத்து 5 மர்டர் தொடர்ந்து இந்த கொலைகாரம் பண்ணியிருக்கான். அதுலயும் 5ஆவதா ஒரு ஆளை ஷூட் பண்ணிருக்காங்க. அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா விர்ஜில் ஸ்டாக்ஸ். இவர் அந்த யூஎஸ் ஹைவேல ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருந்திருக்கிறாரு தன்னோட ஒய்ஃபோட. இந்த சம்பவம் மே 3 ஃப்ரைடே நைட் நடந்திருக்குது. அப்ப விர்ஜில் ஸ்டாக்ஸ் அவரோட வீட்டுல ஆர்ம் சேர்ல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்திருக்காரு. இங்க அமெரிக்கால எல்லாமே கண்ணாடி கதவுகள் தானே இருக்கும், கண்ணாடி விண்டோ தான் இருக்கும். கொலைகாரன் கண்ணாடி விண்டோ வழியாவே ஷூட் பண்ணிருக்கான். இது உட்கார்ந்து இருந்த ஆர்ம் சேர் வர பின்மண்ட வழியா அவரோட புல்லட் வந்து பாஞ்சிருக்குது. கன்ஷாட் சத்தம் கேட்டோன்னே அவங்க ஒய்ஃப் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து பார்த்தா ஆல்ரெடி அவரோட ஹஸ்பண்ட் அந்த ஆர்ம் சேர்லயே ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே போய் போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அதுக்குள்ள அந்த கொலைகார பின்னாடி கதவு முன்னாடி கதவு வீடே சுத்தி சுத்தி நடந்து வந்துகிட்டே இருக்கிறான். இவங்களுக்கு அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம வீட்டுல ஏற்கனவே ஒரு கன் இருக்கே, அதையே நம்ம எடுத்து வச்சுக்கலாமே அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறாங்க. கொலைகார அவர் ஒய்ஃபை ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அவங்க ஏதோ சின்ன ஊன்ல எஸ்கேப் ஆயிருக்கிறாங்க. இந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் போலீசார்லாம் ரொம்ப தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. நிறைய சஸ்பெக்ட்ஸை பிடிக்கிறாங்க. ஆனா கில்லரை ஃபைன் பண்ணவே முடியல. அந்த டெக்சார்கனால 24 hours ஷிஃப்ட் போட்டு எல்லா போலீஸ்காரங்களும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்றாங்க. சின்னதா ஏதாச்சும் ஒரு சத்தம் கேட்டா கூட ரொம்ப அலர்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளையே கொலைகாரனுக்கு டிராப் வைக்கிறதுக்காக அந்த லவ்வர்ஸ் லேன்லயே போலீஸ்காரங்க மஃப்டியில லவ்வர்ஸ் மாதிரிலாம் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா கொலைகாரம் மாட்டவே இல்லை. இவனோட டார்கெட் காசோ பணமோ கிடையாது. இவனோட ஆசை செக்ஸ் மீனியா.
இவனுக்கு செக்ஸ் வச்சு தீர்த்துக்கணும். அது மட்டும் தான் மெயினான விஷயமா இருந்துச்சு. விர்ஜில் ஸ்டாக்ஸோட மர்டருக்கு அப்புறம், அதாவது 5வது மர்டருக்கு அப்புறம் இந்த மாதிரி எந்த கன்ஷாட் மர்டரும் டெக்சார்கனால நடக்கல. அதனால இப்ப வரைக்கும் அந்த கேஸ் ஒரு அன்சால்வ் மிஸ்டரியாவே தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் கொடுங்க. உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.